40 வயதில் இருப்பவர்கள் பயங்கர பயம் வந்திருக்கு. அவன் வெங்காய போண்டா ராத்திரி சாப்பிட்ருப்பான், லேசாக நெஞ்சை கரிச்சு இங்கே அடி பிடிக்கும். நடுராத்திரியில் போய் எந்த டாக்டரையாவது தட்டி இல்லைன்னா அவர் வீட்டு சோறேறி குதிச்சு நீ பார்த்தே ஆகணும், அடைக்கிற மாதிரி இருக்குது, பகவான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு. ஏன்னா பயம். 40 வயசு இருக்கிற பல பேருக்கு சார் பக்கத்து சீட்டில் தான் சார் அவர் இருந்தார், கையை பிடிச்சாரு நேராக போயிட்டாரு அப்படின்னு அவரை பார்த்து அந்த சீட்டு காலியாக இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஸோ அவங்களும் நிறைய மனக்கடல்களுக்குள்ளே போயிட்டாங்க. நிறைய உணவு சார்ந்த அக்கறைகள் வந்திருக்கு, உடல்நலம் சார்ந்த அக்கறைகள். கிரவுண்ட்லாம் முன்னாடி தனியாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ பெரிய திருவிழா மாதிரி போகுது, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி கும்பலா. ஆனால் அதுலேயும் தனியாக நடக்கிறதே பல பேர்கிட்ட இல்லை. ஏதோ ஒரு பாட்டு கேட்டு நடக்கலாம், இல்லை எதையாவது யோசிச்சுட்டு நடக்கலாம். 15 பேர் சேர்ந்து அன்றைய அரசியல், வீட்டு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகர் பிரச்சனை, ஓ ஹோ ஹோன்னு சத்தம் போட்டு நடக்கிறாங்க. அவங்க நடந்து முடிக்கும் போது பாதி பேருக்கு ப்ரெஷர் கூடி மென்டல் அகடி ஏறி இருக்கும். நடைங்கிறதே ஒரு தவம் மாதிரி. நடக்கும்போது பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்டாக இருப்போம், நம்ம சிந்தனைகள் வெளியே போகும், குமுறல்கள் எல்லாம் வெளியே கொட்டும், நல்ல மன அமைதியும் பல தீர்வுகளும் நம்ம மனசுக்குள்ளே வரும். ஆனால் அப்படியான விஷயத்தை விட்டுட்டு வேணும் கத்திட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க நல்ல பாடல் கேட்டு போகலாம். ஒரு மனதை ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தோடு யோசித்து கொண்டு போனால் அது ஒரு தவம் மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அந்த நடைக்கான ஒரு விஷயம் கூடியிருக்கு. ஆனால் அங்கேயும் என்ன பார்க்க முடியுதுன்னா, நான் நடக்கிற இடத்துல பார்த்தா ஒரு 1000 பேர் நடந்தாங்கன்னா 100 பேர் தான் பெண்கள். நீங்களும் நடக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க, 900 பெண்கள் நடக்கலை. அந்த 900 பெண்கள் ஒருவேளை இந்த நடக்கும் ஆண்களுக்காக அங்கே சமைத்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா அந்த நடக்கும் ஆண்களுக்காக அவர்களுடைய வேலையும் சேர்த்து அவர்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் கிடையாது. அப்போ அவங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம் குறைந்து கொண்டே போது. பிள்ளைகளை அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும், தான் காலேஜுக்கு போகணும், தன்னுடைய வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது அவர்கள் நடை குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உளுந்த வடை வாங்க போனவன் டோனட் வாங்கிடுவான். அப்புறம் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன சபல விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த சபலத்துக்கான வேண்டாம் இது நல்லதில்லைன்னு மாறுறதுக்கு ஒரு 10 செகண்ட் வேணும். அந்த 10 செகண்டுக்குள்ள இது முழிச்சுக்கும், உங்களை அடிமைப்படுத்தும். நண்பர்களே, இன்றைக்கு இது ஒரு ரொம்ப ஒரு தீவிரவாத சிந்தனையாக தோணலாம் சிலருக்கு. ஆனால் இப்படியான சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டில் 20கள்லையும் 18கள்லையும் இருக்க பிள்ளைங்க, சாயந்தரம் நான் சாண்ட்விச் வாங்குறேன், சாயந்தரம் நீ வரதுக்குள்ளே நான் வாங்கி சாப்பிட்றேன், நான் உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறேன், நான் உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் இருக்கிற வேலையில் சரி போய் வாங்கிக்க, போய் தொலை, ஏதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த மார்க்கெட் 5000 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு இன்னைக்கு. இது மிகப்பெரிய அளவில் போக போக ஒன்று இந்த உணவுகள் நம்ம தேர்வுகளில் இருந்து அவன் சொல்கிற குப்பை உணவு வரும். ரெண்டாவது, எனக்கு இன்னொன்று 650 கோடி ரூபா போடுறான ஒரு கம்பெனி, அவனுடைய செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபுட்டை கூட விற்கணும்னு நினைப்பானா மாட்டானா? இவ்வளவு பணம் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து வரக்கூடிய புது உணவுகளையும் கொண்டு வர நினைப்பாங்க. நமக்கான சவால்கள் எப்படியெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்படி யோசிக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், காருக்கும் ஆப்பு, சோறுக்கும் ஆப்பு. காருக்கும் சோறுக்கும் மட்டும் ஆப்பு இல்லை, நமக்கு ஆப்பு. அது நம்மை நகர விடாமல், நம்மை சிந்திக்க விடாமல், நமக்கு இப்படியான குப்பை உணவுகளை தள்ளுவதற்கான ஒரு உத்தியாக கூட இருக்கலாம். அதுக்காக நான் ஆப்புக்கு எதிரானவன் இல்லை, எத்தனையோ நல்ல விஷயங்களை கொடுக்குது. ஒரு தொழில்நுட்பமும் அறிவியலும் நல்லா இருக்கு. ஆனால் அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் அதை கத்தி மாதிரி நம்ம பார்க்கணும். அது பழத்தை சீவ போதா நம்ம கழுத்தை சீவ போதான்னு யோசிக்கணும். அப்போ அந்த தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல நேரம் யோசிப்பேன். காலையில் நான் 5:45 6 மணிக்கு நான் வாக்கிங் ரெகுலராக போகிறேன். போகும்போது ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டே போகிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக 3வது பாட்டு 4வது பாட்டு வரும்போது படார்னு நான் இருக்க ஏரியாவில் முகப்பேரில் உனக்கு உடல் எடை குறைப்பதற்கான இடம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்.
உடல் எடை குறைப்பதற்கான இவனுக்கு எப்படி இருந்துச்சு, நமக்கு உடல் எடை குறைக்கணும்னு நாம் சுற்றுறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு மண்டையில் எனக்கு பராண்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நீ வந்து வெறும் ஓடிக்கிட்டே இருந்தால் பத்தாது, சாப்பாடு இப்படிலாம் வரணும், உனக்கு ஃபுட்டு இது வேணுமா, முகப்பேரில் உனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு வருது. இவன் நான் கேட்குற பாட்டு கேட்குற வெப்சைட் வேறு, இது எப்படி வந்ததுன்னு என் பொண்ணுகிட்ட வந்து நான் விவாதிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான், இப்போ நீங்கள் ஒரு முட்டா பயப்பா, நீங்கள் தான் ஃபிட்னஸ் ஆப் போட்டு வச்சுருக்கீங்க, நீ எவ்வளோ தூரம் நடக்கிற, எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிற, நீ பார்த்து பார்த்து சிலாய்ச்சிக்கிட்டு இருக்க, அதிலிருந்து சில டேட்டாவை எடுக்கும். அப்புறம் நீ தான் வந்து லொக்கேஷன் மேப்பை ஆன் பண்ணியே வச்சுருக்கிய, நீ எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் அதுக்கு தெரியும். அப்போ அது ரெண்டையும் அது கனெக்ட் பண்ணி எவன் முகப்பேரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறானோ அவனுக்கு அதை விற்றுரும் அந்த டேட்டாவை. இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த சைபர் உலகம் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது நன்மையை நோக்கி போகிறதா, இது மாதிரியான வணிகங்கள் நம்முடைய நலத்தை எப்படியெல்லாம் கூறுபோடும் என்று யோசிச்சு பாருங்க. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் நண்பர்களே. அறிவியலாக இருந்தாலும் சரி, வசதிகளாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் சற்று உற்று பார்த்து இது தேவையா, இது ரொம்ப அவசியமா அப்படின்னு யோசிச்சு நமக்குள்ளே எடுத்து கொண்டு வரணும். ஏனென்றால் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு பெரிய சவாலாக போய் கொண்டிருப்பது என்னவோ இந்த 15லிருந்து 25 வயசு தான். நான் பல நேரங்களில் நான் மருத்துவர்களாகவும் மருத்துவமனையிலையும் நான் போயிட்டு இருக்கிறேன். நிறைய இடங்களில் பேசுவதற்காக பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சந்திக்கிறேன். எங்கே சிக்கல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா, ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்க பல பேரும் வந்து இன்னைக்கு தன்னுடைய உடம்பு மீது அக்கறை வந்துருச்சு. குறிப்பாக இளம் தாய்மார்கள், ஒரு 5 வயசு 7 வயசு பிள்ளைகளை வச்சிருக்கிற அம்மா, அவங்கெல்லாம் வந்து தான் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பாதுகாப்பான உணவு கொடுக்கணும், எந்த கெமிக்கலும் இல்லாத மருந்து வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கணவருக்கு 32 வயசு ஆகுது, அவங்க அப்பாக்கெல்லாம் சுகர் இருந்தது சார், இவர் எப்படி நான் முதல்ல இருந்தே பாதுகாக்கிறது, அந்த கேள்வி அவங்களுக்கு வந்துருச்சு. தன்னுடைய மாதவிடாய் சீராக இருக்கிறதா, என்னுடைய தாய்க்கு என்னுடைய பாட்டிக்கு என்னோட கருப்பையில் இது இருந்தது, நான் சரியாக இருக்கணும்னா என்ன எடுத்துக்கொள்ளணும், இந்த கேள்வி 25 வயசு அம்மாவுக்கு வந்தாச்சு. 40 வயதில் இருப்பவர்கள் பயங்கர பயம் வந்திருக்கு. அவன் வெங்காய போண்டா ராத்திரி சாப்பிட்ருப்பான், லேசாக நெஞ்சை கரிச்சு இங்கே அடி பிடிக்கும், நடுராத்திரியில் போய் எந்த டாக்டரையாவது தட்டி இல்லைன்னா அவர் வீட்டு சோரேறி குதிச்சு நீ பார்த்தே ஆகணும், அடைக்கிற மாதிரி இருக்குது, பகவான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு. ஏன்னா பயம். 40 வயசு இருக்கிற பல பேருக்கு வந்து சார் பக்கத்து சீட்டில் தான் சார் அவர் இருந்தார், கையை பிடிச்சாரு நேராக போயிட்டாரு அப்படின்னு அவரை பார்த்து அந்த சீட்டு காலியாக இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஸோ அவங்களும் நிறைய மெனக்கெடல்களுக்குள்ளே போயிட்டாங்க. நிறைய உணவு சார்ந்த அக்கறைகள் வந்திருக்கு, உடல் நலம் சார்ந்த அக்கறைகள். கிரவுண்ட்லாம் முன்னாடி தனியாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ பெரிய திருவிழா மாதிரி போகுது, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி கும்பலா. ஆனால் அதுலேயும் வந்து தனியாக நடக்கிறதே பல பேர்கிட்ட இல்லை. ஏதோ ஒரு பாட்டு கேட்டு நடக்கலாம், இல்லை எதையாவது யோசிச்சுட்டு நடக்கலாம். 15 பேர் சேர்ந்து அன்றைய அரசியல், வீட்டு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகர் பிரச்சனை, ஓ ஹோ ஹோன்னு சத்தம் போட்டு நடக்கிறாங்க. அவங்க நடந்து முடிக்கும் போது பாதி பேருக்கு ப்ரெஷர் கூடி மென்டல் அகடி ஏறி இருக்கும். நடைங்கிறதே ஒரு தவம் மாதிரி. நடக்கும்போது பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்டாக இருப்போம், நம்ம சிந்தனைகள் வெளியே போகும், குமுறல்கள் எல்லாம் வெளியே கொட்டும், நல்ல மன அமைதியும் பல தீர்வுகளும் நம்ம மனசுக்குள்ளே வரும். ஆனால் அப்படியான விஷயத்தை விட்டுட்டு வேணும் கத்திட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவங்க நல்ல பாடல் கேட்டு போகலாம். ஒரு மனதை ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தோடு யோசித்து கொண்டு போனால் அது ஒரு தவம் மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அந்த நடைக்கான ஒரு விஷயம் கூடியிருக்கு. ஆனால் அங்கேயும் என்ன பார்க்க முடியுதுன்னா, நான் நடக்கிற இடத்துல பார்த்தா ஒரு 1000 பேர் நடந்தாங்கன்னா 100 பேர் தான் பெண்கள். நீங்களும் நடக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க, 900 பெண்கள் நடக்கலை. அந்த 900 பெண்கள் ஒருவேளை இந்த நடக்கும் ஆண்களுக்காக அங்கே சமைத்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா அந்த நடக்கும் ஆண்களுக்காக அவர்களுடைய வேலையும் சேர்த்து அவர்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் கிடையாது. அப்போ அவங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து குறைந்து கொண்டே போது. பிள்ளைகளை அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும், தான் காலேஜுக்கு போகணும், தன்னுடைய வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது அவர்கள் நடை குறையுது. நடை ஓரளவுக்கு இந்த 35-45 வயசில் கூடியிருக்கு. 55-60 வயதில் இருக்கவங்க அக்கறையை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பயம் 55-60 வந்துருச்சுன்னா, அன்றைய முதுமை மாதிரி இன்னைக்கு இல்லை. இந்த முதுமை தனிமையாக கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கு.
இந்த முதுமையில் புள்ள பார்த்துக்க மாட்டான், மகள் பார்த்துக்க மாட்டான், மருமகன் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறதுனால முதுமை எப்படியாவது தன்னை சீராக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 50லேருந்து 60 அவர்களும் அக்கறையோடு இருக்காங்க. அக்கறை இல்லாமல் முழுக்க முழுக்க ஊடகங்கள்னாலையும் இல்லை திரையுலக நடிகர்கள்னாலையும் இல்லை அவர்களில் பிரமிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்னால உந்தப்பட்டு சிக்கலில் இருக்கிறவங்க 15 வயதை ஒட்டியவர்கள் நண்பர்களே. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் இந்த அழுத்தம், இன்னொரு பக்கம் அவன் அத்தனை பேரும் நீட்டு ஜேஇக்கு படிச்சுட்டு இருக்கான். அதனால் அவனை போட்டு பிழின்னு பிழிச்சு ஒன்று படின்னு போட்டு அமுக்குறோம். இன்னொரு பக்கம் அவனுடைய உணவுக்கான தேர்வுக்கு பூரா இந்த ஊடகங்கள் கொடுக்குது. ரெண்டும் சேர்ந்து அவன் மருத்துவன் ஆவானோ இல்லையோ மனநோயாளி ஆயிடுவான் 17 வயசு 18 வயசில். அப்படியான ஒரு சூழலுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு நான் இரண்டையும் பொருத்தி சொல்கிறேன் என்றால், நலம்ங்கிறது எப்போவுமே ஒரு நோய் இல்லைன்னா ஒரு மருந்துங்கிற மாதிரி ஒரு தட்டையான பாலமாக பார்க்க வேண்டாம். நலம்ங்கிறது 360 டிகிரியில் இருக்கணும். சமூகம் நல்லா இருக்கணும். சமூகம் சரியாக இருந்தால்தான் ஒரு தனி மனிதன் நலமாக இருக்க முடியும். அப்போ சமூகம் நலமாக இருக்கணும்னா அந்த சிந்தனையிலையும் நமக்கு ஒரு தெளிவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆரம்பத்தில் அதுக்கான பேச்சு இல்லை, அதுக்கான உரையாடல் இல்லை, அதுக்கான பகிர்தல் இல்லை. அவனை முழுக்க நான் ஒரு பள்ளிக்கு பேச போயிருக்கேன். 8ஆம் கிளாஸுக்கு போர்டுலேயே நீட் ஏ, நீட் பி, ஜேஇஏ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. கேட்டான், சின்ன பிள்ளையிலேருந்தே அவனை உருவாக்குறாங்களாம் டாக்டரா. எங்கே போச்சு அந்த மழலைத்தனம், எங்கே போச்சு அந்த விளையாட்டு, எங்கே போச்சு அவனுடைய வரலாற்று சிந்தனை, எங்கே போச்சு அவனுடைய சமூக புரிதல்? ஒன்றுமே இல்லாமல் முழுக்க ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு குப்பை மனிதனாக அவன் வெளியே விழுறான். ஆனால் மார்க் வச்சிருப்பான். அப்போ அவனுடைய உடல் நலம் அகைன் அதுவும் ஒரு சிக்கலில் தான் நிற்குது. நண்பர்களே, நாம் ரொம்ப அக்கறைப்பட வேண்டிய இடம் அந்த வயதினர் என்பதுதான் எனக்குரிய புரிதலாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மறுபடியும் நான் பல கூட்டங்களில் நான் இதை பகிர்ந்திருக்கிறேன். ஒரு 5-6 ஆண்டுகள், 2012 6 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். ஒரு நோய் குறித்த புற்றுநோய்க்குரிய கருத்தரங்கு. ஒரு 400 பேர் இருப்பாங்க. நானும் ஒரு பங்கேற்பாளனாக முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். ஒரு பேராசிரியர் ஒரு அம்மா ஒரு பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த பவர் பாயிண்டில் முதல் ஸ்லைடு போட்டுட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த ப்ரெசன்டேஷனை வாசிக்கவோ பார்க்கவோ சிந்திக்கவே முடியல. அவ்வளவு மனதை உலுக்கி விட்டுச்சு. அவ்வளவு வேதனைப்பட வச்சது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவங்க ஒரு புனைவு எழுத்தாளர் இல்லை, ஒரு நாவலாசிரியர் இல்லை. அத்தனையும் மருத்துவ தரவுகள் வைத்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடு போட்டிருந்தாங்க. என்ன ஸ்லைடு போட்டிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு see their own children death on their lifetime அப்படின்னாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய குழந்தையின் மரணங்களை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை அப்படின்னு சொன்னாங்க தமிழில். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம்னு பாருங்க. நமக்கு 70 வயசு ஆகும்போது 50 வயசுல இருக்கக்கூடிய நம் பையன் இறந்து போனா அப்படின்னா அதை விட ஒரு வேதனை அவருக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையை நோக்கி நம்ம போறோம். இன்னைக்கு 15 வயசுல இவன் ஆப்பை வச்சு ஒரு துரித உணவு வாங்கி சாப்பிட்றதும், 15 வயசுல அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு ஒரு பிரச்சனைகளில் இருக்கிறதும், 15 வயசுல குப்பை உணவுகளுக்குள்ள போய் சிக்கிறவன் 25 வயதுல அந்த ஹை ஃப்ரக்டோ சிரப்போ இல்லை இந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட்டோ, இதில் சேர்க்கப்படக்கூடிய டிரான்ஸ்ஃபேட்டோ, இதில் சேர்க்கப்படக்கூடிய அத்தனை ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸும் எல்லாம் சேர்ந்து 25 வயதில் ஒரு மன அழுத்தத்தோடு ஒரு பணிக்குள்ளே செல்லும்போது அந்த பணியில் அவன் நிரந்தரமாகிறதுக்கு முன்னாடி நோய்க்குள் அவன் நிரந்தரமாக சிக்குகிறான். 18 25 வயசுல 27 வயசுல இன்னைக்கு சர்க்கரை வியாதி கூடுறதுக்கும் 30 வயது 32 வயதுல புற்றுநோய்களுக்கான விஷயம் வர்றதும் 30 வயதுல மாரடைப்புகள் வருவதற்கும் இந்த 15 வயசு தான் காரணமா இருக்கு. நண்பர்களே, இன்றைய புத்தக கண்காட்சியினுடைய செய்தியாக நாம் எடுத்து செல்ல வேண்டிய கருத்தாக நான் நினைப்பது, நாம் அடுத்த தலைமுறையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் உணவின் மீது அக்கறை வேண்டும். அந்த உணவு அக்கறையாக இருக்கணும்னா நம்முடைய அடுப்பங்கரையில் ஒரு 20 நிமிடம் கூட செலவழிப்போம். ஆயுட்காலத்தில் 20 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைப்பொருள் பேசும் போது
எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்புரளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை. அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்துக் கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ.
எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை அரசர் மறைப்பொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை அரசர் மறைப்பொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை அரசர் மறைப்பொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ. எப்பொருளும் ஓரார் தொடரார்மர் ரப்பொருளை விட்டக்கார் கேட்க மறை மூத்வ விளக்க உரை அரசர் மறைப்பொருள் பேசும்போது எப்பொருளையும் உற்று கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்காதே. என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே. அதைப் பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை பிறருடன் மறைவாக பேசிக் கொண்டிருக்கும்போது அதை ஒட்டுக் கேட்கவும் கூடாது. அது என்னவென்று வினவிடவ.